கார்த்திக், இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். சிவகுமாரின் சபதம், கடைசி உலகப்போர் போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் ஒளிப்பதிவாளர் திரு அர்ஜுன் ராஜா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் சினிமாட்டோகிராஃபர் அர்ஜுன் ராஜா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஸோ பெரிய வாழ்த்துக்கள். கடைசி உலகப்போருக்கு ரிலீஸ் ஆகி பெரிய ஒரு ரெஸ்பான்சஸ் வந்துட்டு இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கும் உங்க டீமுக்கும். ஸோ என்னென்ன ரெஸ்பான்சஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு? எல்லாருமே பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக விஷுவலாக ரொம்ப வைடாக கேட்குறவங்களுக்குலாம் டெக்னிக்கலாக அவங்களுக்கு தெரியல எப்படின்னு. ஸோ அல்ட்ரா வைடாக தெரியுது, வைடாக தெரியுது எல்லாமே அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான லென்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், பேக் எண்டில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்றது இதுக்கப்புறம் அடுத்தடுத்து சொல்லுவோம். ஓகே. ஸோ அந்த டெக்னிக்கலான ஒரு பாராட்டுகள் கிடைக்கும். ஆமாம், டெக்னிக்கலாக நிறைய பேர் கலர்ஸ் பற்றி நிறைய பேர் பேசுனாங்க. ஓகே, கலர் டோனாக நல்லா இருக்கு அண்ட் விஷுவலாகவே புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய டேரக்டர்ஸ் ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஓகே. ஸோ டீமாக செலிப்ரேட் பண்ணிங்களா? நல்லா ஜாலியாக முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. அவங்களாம் ப்ரொமோஷனில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஸோ செலிப்ரேஷன் இதுக்கப்புறம் ஆமாம். ஓகே. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா இப்போ எத்தனை படம் சார் புக் ஆயிருக்கு உங்களுக்கு? லைக் கான்ஃபிடென்ஷியல். ஸோ மெதுவாக 1 2 3ன்னு சொல்லிக்கலாம். இல்லை, கால்ஸ் வருது. அது கன்ஃபர்மேஷன் வந்தோடனே சினிமாவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஆன் ஸ்க்ரீன் வர வரைக்கும் எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ பொதுவாக சினிமாவில் எதிர் இட் பி லைக் ஒரு ஆக்டராக இருக்கட்டும் இல்லை டெக்னிக்கலாக யாராவது அவங்க பண்ணுறாங்கன்னா அந்த படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அதே ஜானரில் வரதுக்கு வந்து டக்குன்னு அந்த நேம் எடுத்துப்பாங்க. இப்போ இதே மாதிரி அடுத்து ஏதாவது பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அர்ஜுன் ராஜாவை போட்டுருங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது வந்துச்சா? இப்படி இதே ஜானரில்? கண்டிப்பாக இதே ஜானரை தாண்டி இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ்க்கு வந்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஸோ அந்த விஎஃப்எக்ஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி ஷூட் பண்ணணும். ஸோ அது இப்படி அந்த இப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எந்த பெர்ஸ்பெக்டிவில் ஷூட் பண்ணணும், இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட் வைக்க போகிறோம், இந்த மாதிரி ஒரு டெப்த்தில் ஒரு அசெட் வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன ரேஞ்சில் வைக்க போகிறோம், அதோட ஆங்கிள் என்ன, இது எல்லாமே நோட் பண்ணி ப்ரிசைஸாக நம்ம இங்கேயே அதை கான்சன்ட்ரேட் பண்ணி வைக்கணும். ஸோ அது வந்து இது நிறைய ப்ரீ ஒர்க் பண்ணுறதுனால நிறைய பேர் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் டு த ரியாலிட்டியாக இருக்குது விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லி நிறைய டேரக்டர்ஸே வந்து அடுத்து விஎஃப்எக்ஸ்னா அவங்கள தான் கூப்பிடுவாங்க போலியேன்ற மாதிரி சால்வ் பண்ணி கேட்டாங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்தா செட்லேயே இன்னொரு சினிமாட்டோகிராஃபர் வேற இருக்காரு, பெரிய சினிமாட்டோகிராஃபர் நட்டி சார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது எப்படி இருக்கு அண்ட் அவரை பற்றி சொல்லுங்களேன். நட்டி சார் எங்களுக்குலாம் நாங்கள் இன்ஸ்டியூட் படிக்கும் போதுலேருந்தே எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவர். ஐ திங்க் அவரை நான் ஃபஸ்ட் டைம் புலி டைம் தான் நேரில் மீட் பண்ணேன். அப்போ பார்க்கும்போதுலாம் பிரமிப்பாக இருந்தது. ஸோ விஜய் சார் படம் வேறு, புலி. நட்டி சார் வந்து அதுக்கு முன்னாடி இந்தியில் நிறைய பண்ணுறாரு, நிறைய படங்கள், பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட தான் அசிஸ்டண்டாக சேரணும் ட்ரை பண்ணியிருக்கேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு படம் நானும் அவரெல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி அது மூவ் ஆன் ஆகலை. ஸோ அப்போவே எனக்கு நட்டி சார் நல்ல பழக்கம், என் மேலே ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அண்ட் இங்கே வந்த பிறகு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அவர் எப்படி சொல்கிறது, டிஸ்கஸ் பண்ணுவார் என்கிட்ட நிறையா டெக்னிக்கலாக. அவர் ஃபிலிம் டைமில் நிறைய அவர் பார்க்காத கேமராஸ் கிடையாது, லென்சஸ் கிடையாது, ஃபிலிம்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ டிஜிட்டலாக நிறைய இப்போ டே டு டே வந்துகிட்டே இருக்குது. ஏதோ லென்ஸ் சொல்கிறாங்க, ஏதோ வந்துகிட்டே இருக்கிறதுனால அவர் இது என்ன அது என்னன்னு ஒரு ஆர்கானிக்காக இருக்கும் டிஸ்கஷன்ஸ். அர்ஜுன் இது பார்த்தீங்களா, இது ஒன்று வந்திருக்குல்ல, அது ஒன்று வந்திருக்குல்ல, நல்லா இருக்குல்ல அப்படி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஆர்கானிக்கான டிஸ்கஷன்ஸ் டெய்லி நடக்கும் எனக்கும் அவருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்த டைமில் ஒரு லெஜெண்டாக பார்த்தவர் இன்னைக்கு உங்களோட ஃப்ரேமில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் அவர் நீங்கள் பயங்கரமான ஒரு மேட்டரில் சர்ப்ரைஸ் பண்ணிங்களா, ஷாக் பண்ணிங்களா டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்? அந்த ஷார்ட் ரிஸ்க்கான ஷார்ட் ஒன்று வேணான்னாராம் அவர், ஆனால் அதை பண்ணி காமிச்சு பயங்கரமான ஒரு பாராட்டுகள் அவர்கிட்டேருந்து வாங்கினது. இல்லை, அவர் வேண்டான்னு சொல்லலை. என்னென்னா ரிஸ்க்கு ரொம்ப ரிஸ்க்கு இந்த ஷார்ட்டு, பார்த்துக்கோங்க வேண்டாம் அந்த இதில் சொன்னார். என்னென்னா அது கிளைமேக்ஸில் இருக்கிற ஷார்ட் தான். நட்டி சார், நாசர் சார், ஹரிஷ் உத்தமன் சார், ஆதி சார் எல்லாமே வந்து ஜீப்பில் ஏறி ஜீப் மூவ் ஆகும். ஜீப் மூவ் ஆக ஜீப் கூடயே இப்படி கேமரா வரப்போ பின்னாடி பில்டிங் ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகும். ஸோ அந்த ஷார்ட்டு. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஆக்சுவலாக அது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சும்மா ஒரு வைடு வச்சோன்னா ஜீப் போகுது, பின்னாடி பிளாஸ்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மூவ்மெண்ட் என்னென்னா அவங்க கூட போக பின்னாடி டெப்த்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்றது சைக்கலாஜிக்கலாக ஃபீல் ஆகணுன்றதால அவங்க கூடயே கேமரா ஃபாலோ ஆகும். ஜீப் அவாய்ட் ஆன பிறகு கேமரா அங்கே நிற்கும், பிளாஸ்ட் ஆகும். இதை நான் என் மைண்டில் இருந்த ஷார்ட்டு ஆதிக்கிட்ட சொன்னால் அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. அப்படியே பண்ணலாம் ப்ரோ. பட் இது என்னென்னா ரிஸ்க்குன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா அது மண் ரோடு, அப்போது மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது, டிசில் ஆகிட்டு இருந்தது. அது ஸ்டெடி கேமில் ஜீப் ஸ்பீடுக்கு ஃபாலோ ஆக முடியாது. இன்னொன்று அந்த ஜீப் கண்டிஷனில் கிடையாது. ஸோ ஒரு ஆதி ப்ரோ ஓட்டணும் ஜீப். அது ரெகுலராக நம்ம ஒரு வண்டி ஓட்டோம்னா நமக்கு தெரியும் எப்படி இருக்கும் அந்த வண்டி கண்டிஷன்னா நம்ம கையில் இருக்கும். அந்த ஆதி ப்ரோ ஓட்டணும், அவருக்கு அந்த ஜீப் செட் ஆகணும், அதுக்கான டைம்லாம் அப்போ இல்லை. லைட் வேறு போயிட்டுருக்கு ஒரு பக்கம். கண்டிஷன் இல்லைன்னா எப்படி என்ன மேட்டர் இல்லை ஜீப்பில் பிரேக்கே இல்லை என்னங்க ஆயில் போடலன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா இல்லை, அது அப்படிதான். பிரேக்கு வந்து சுத்தமாக இல்லை, ஒரு கியர் கட் பண்ணி தான் வண்டி நிறுத்தணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் ஜீப்பே இருந்தது. வேறு ஆப்ஷனில் அந்த ஜீப் தான் ஓட்டணுன்ற மாதிரி இருந்தப்போ அவர் ஹேண்டில் பண்ணிட்டார் சூப்பராக. அவர் அதையும்
அண்ட் நட்டி சார் வந்து இது ரிஸ்க்கு எப்படி எடுக்க போகிறீங்கன்னாரு. இது மாதிரி நான் ஸ்டெடிகாம் ஆப்ரேட்டர் கேட்டேன், ரிக்வஸ்ட் பண்ணி கண்ணன் சொல்லிட்டு அந்த ஸ்டெடிகாம் ஆப்ரேட்டர் இது மாதிரி பண்ணுறீங்களா, 2 வீலரில் பின்னாடி உட்காந்து ஆக்டிவாவில் உட்காந்துக்கோங்க, என் அசிஸ்டன்ட் வண்டி ஓட்டுவான், உட்காந்து பண்ணுறீங்களா, உங்களுக்கு கை ரோப் கட்டிடுறேன் அப்படின்னு. பண்ணலாம் சார் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டார். பட் ஒரு என் அசிஸ்டன்ட்டையும் கேட்டார், ரோடு இப்படி இருக்கு ஓட்டிடுவியா அப்படின்னா, பரவாயில்ல ஓட்டிடுறேன் நான் அப்படின்னா. சரி ஓகேன்னு ட்ரை பண்ணுன்றப்போ நட்டி சார் பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க ஆனால் ரிஸ்க்கு அப்படின்ட்டாரு. சார் இல்லை சார் கண்டிப்பாக எடுத்தே ஆகணுன்றப்போ அப்புறம் உங்கள் இஷ்டன்ற மாதிரி அவருக்கு ஒரு பயம் உள்ளுக்குள்ளே ஏதோ ஆகிடுமோ அப்படின்னா. விழுந்தா கேமரா எல்லாம் க்ரோர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஜீப் வேறு கண்டிஷனில் இல்லை, கீழே விழுந்தா ஸ்ட்ரைட்டாக ஜீப் மேலே தான் ஏற்றிட்டு போவோம், அந்த மாதிரி பின்னாடி பிளாஸ்ட் வேறு. அந்த பிளாஸ்ட் எங்கே வரும்னு தெரியாது, எவ்வளோ தூரம் வரும்னு தெரியாது, பெட்ரோல் பிளாஸ்ட் அது. ஸோ ஃபயர் எவ்வளோ தூரம் வரும்னு தெரியாது. ஸோ இந்த ரிஸ்க்கெல்லாம் தாண்டி ஷாட் வந்து எனக்கும் உள்ள ஒரு பயம் இருந்தது. ஐயோ வந்துருமா ஏன்னா போச்சுன்னா நம்ம மேலே தான் ஃபுல்லாக ப்ளேம் ஆகணும். நிறைய பார்க்கணும் அந்த மாதிரி லைவ் ஆக்சிடென்ட்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. கடைசியாக ஷாட்டு முடிஞ்சது வந்து எல்லாம் பார்க்குற வரைக்கும் எனக்கு வந்து பக்கு நாட்டுல இருந்தது. ஷாட் பார்த்தோம் எனக்கு ஹாப்பி, எல்லாரும் பேசியும் பார்க்குறோம், எல்லாரும் கிளாப்ஸ், செட் ஃபுல்லாக கிளாப்ஸ். நட்டி சார் வந்து கட்டி பிடிச்சி சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது ஷாட் அப்படின்னாரு. அது ஒரு ஆமாம் சூப்பர். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற இன்னொரு லெஜெண்டரியான ஆக்டர் நாசர் சார். ஸோ அவர் உங்களோட ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்து என்ன சொன்னார்? ஆமாம், ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணது இந்த போஸ்ட் வார் சீக்வன்ஸ். இந்த செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த பிகினிங்கில் அந்த பில்டிங்லாம் கொலாப்ஸ் ஆகிருக்கும் இல்லையா, அந்த சீக்வன்ஸாக ஷூட் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த லொக்கேஷன் வந்து நாங்கள் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால டக்குன்னு அதை ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிட்டோம் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு. அண்ட் ஷூட் பண்ணிட்டு அது நான் பேஸ் கிரேட் மாதிரி நாங்கள் டெஸ்ட் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி கலர்ஸ் கிட்ட கொடுத்து ஒரு கிரேட் பண்ணி வச்சுருந்தோம் ஃபுட்டேஜ். ஸோ நாசர் சார்கிட்ட வந்து ஆதி சார் அப்ரோச் பண்ணும்போது ஓகே அவரும் பயங்கரமாக இருக்குது, இது எப்படி புல் ஆஃப் பண்ண போகிறோம், இது ரொம்ப புதுசாக இருக்கே, இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே கிடையாது, நம்ம செட்டு போடணுன்னா அதுக்கான கேப் கிடையாது, இங்கே என்ன பண்ணுறது நம்ம அப்படின்ற கேட்டப்போ, இல்லை சார் நாங்கள் ஒரு ஷூட் பண்ணியிருக்கோம் பாருங்கன்னு காமிச்சாராம். இதை நாசர் சார் வந்து ஃபஸ்ட் டே ஷூட்டில் வந்து பார்க்கும்போது யார் கேமராமேன் அப்படின்னு கூப்பிட்டாரு. சார் நான் தான் அப்படின்னோடனே ஆக்சுவலாக ஆதி சொன்னார், ரொம்ப பெருசாக இருந்தது, ஃபுட்டேஜ்லாம் காமிச்சார். சரிப்பா இது வந்து ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி காட்டலாம், அது எப்படி எடுக்க போகிறீங்கன்னாரு. சார் இல்லை நாங்கள் ஷூட் பண்ணோம் அப்படின்னோட நான் ஆச்சரியப்பட்டேன், ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது ஒர்க்கு, என்ன நல்லா காமிச்சிருவீங்களா அப்படின்னாரு. சார் கண்டிப்பாக காட்டுவேன். ஸோ அப்படிதான் ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. அண்ட் ஹிப்ஹாப் தமிழ் ஆதியோட வந்துட்டு 2வது படமாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மறுபடியும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார் நெக்ஸ்ட் படமும்? ஆக்சுவலாக ஹிப்ஹாப் தமிழ் ஆதியும் நானும் வந்து நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவர் இந்த ஆல்பம் சாங்ஸ்லாம் பண்ணுறதுலேருந்து பழக்கம் எனக்கு. ஸோ அப்போதுலேருந்தே படம் பண்ணுவோம் சேர்ந்து பண்ணுவோன்னு இருக்கோம். அவர் எப்போ டைரக்ட் பண்ணாலும் நான் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் இருப்பேன் நான். மற்றபடி அவர் நடிக்கிற படங்கள்ன்றது வேறு, அவர் டைரக்ஷன்றப்போ நான் தான் அங்கே ஃபஸ்ட் சாய்ஸாக இருப்பேன். ஸோ அப்படி தான் போன படமும் பண்ணேன். அண்ட் இந்த படமும் அப்படி தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு நரேட் பண்ணார். நரேட் பண்ணப்போ ரொம்ப பெரிய கிராண்டியர் ஸ்கேலாக இருந்தது. அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கல ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக. ஏன்னா போன படத்துக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலி அவர் பண்ண ஜானர்ஸில் இந்த யாருமே இதை எதிர்பார்க்கலன்றப்போ எனக்கே ஃபஸ்ட்டு நாசர் சார் சொன்ன மாதிரி எப்படி ஃபுல் ஆஃப் பண்ண போகிறோம்னு எனக்கு என் மேலே ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி இருந்தது. அண்டு அவர் வந்து இது எப்படி பண்ணலாம் ப்ரோன்னு ஆரம்பித்தப்போ ரொம்ப ஆர்கானிக்கான டிஸ்கஷன்ஸு பேசுவோம். நான் ஃபஸ்ட்டு சொன்னது இந்த லென்ஸ் மேட்டர் தான் சொன்னேன். இது வந்து படமாக பெரிய ஸ்கேலு பார்க்குறப்போ எல்லாமே வந்து வைடாக இருக்கணும். ஆடியன்ஸ்க்கு வந்து இது நார்மலாக ஒரு ரூம்குள்ளே வச்சாலுமே விஷனாக இப்படி இருக்கணும், அவங்களுக்கு என்ன இது ஏதோ பண்ணியிருக்காங்களேன்ற மாதிரி ஃபீலில் இருக்கணும். அது அப்படின்றப்ப என்ன பண்ணலான்றப்போ தான் அனமாஃபிக், இந்த கூக் அனமாஃபிக் 1.8x ஃபுல் ஃபிலிம் ப்ளஸ் அந்த லென்ஸ் யூஸ் பண்ணோம் லார்ஜ் ஃபார்மேட்டில். அண்டு அது எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதில் என்ன நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கோன்னா நாங்கள் க்ராப் பண்ணல. யூஸ்வலாக அனமாஃபிக் எடுக்கும்போது ஸ்பெரிக்கல் எடுக்கும்போது மேலே கீழே க்ராப் பண்ணுவோம். ஸோ நம்ம 2:3:5 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தேட்டரில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வரதுக்காக அந்த ஸ்கொயரை வந்து ரெக்டாங்கிளாக மாற்றுவோம். பேசிக்காக புரியும்படி சொல்லணும்னா இது ஆக்சுவலாக இருக்கிறது எக்ஸ்ட்ரா ரெக்டாங்கிளாக இருக்கும். ஸோ அதை நம்ம க்ராப் பண்ணி தேட்டரோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 2.35:1 வந்து நம்ம போடுறாங்க. இப்போ அது அப்படி தான் ஆக்சுவலாக ப்ராசஸ். அது 2x இருக்குது, 1.8x இருக்குது. நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா இதை க்ராப் பண்ண வேண்டாம், இருக்கிறது அப்படியே விடுவோம். என்ன தேட்டரில் மேலே கீழே ஸ்கோப் வரும். இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்க்கும்போது டிவியில் பார்க்கும்போது மேலே கீழே ஸ்கோப் வந்து ஒரு சினிமாட்டிக் ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது படம் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா. ஸோ தேட்டரில் அது கொடுப்போம், தேட்டரில் அது கொடுப்போம்னு சொல்லி தான் இந்த அட்டெம்ப்ட் பண்ணது. நிறைய பேர் ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு நிறையா லண்டன்ல தான் கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி இன்ஸ்டாலாம் மெசேஜ் பண்ணி பேசினாங்க. வைடா ஏதோ பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. பட் எல்லாருக்கும் அந்த ஒரு புரிதலை கொடுத்துட்டீங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து இப்போ சிவகுமாரின் சபதம் கூட எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில ஃபோட்டோஸ் அங்கங்கே அப்பப்போ ஒரு சின்ன அப்டேட் ஆகுச்சு. இந்த மாதிரி ஒரு படம் ரெடி ஆகுதுன்னாது ஒரு எங்களுக்கு தெரியும். பட் வந்து ஒரு வார் படம், அங்கங்கே பாம் பிளாஸ்ட் ஆகிற படம், ஒரு சத்தமே இல்லாமல் எடுத்திருக்கீங்களே எப்படி? திடீர்னு ஒரு போஸ்டர் போட்டோன்னே எங்களுக்கே சர்ப்ரைஸ். இதுக்கப்புறம் எடுக்க போகிறாங்களா இல்லை
எடுத்த ட்ரெய்லர் அது அப்படின்ற மாதிரி சத்தமே இல்லாம ஒரு படம் பண்ணிருக்கீங்க. இந்த படத்துல நிறைய சத்தம் மட்டும் தான். ஓ சார் பயங்கர பஞ்ச் டைலாக்லாம் அப்படிதான் இல்ல. இது என்னன்னா புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா. இது கிளிம்ஸ் வந்தப்போ எல்லாருக்குமே என்ன இது ஏதோ பண்ணிருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான். நிறைய பெரிய டேரக்டர்ஸோட அசோசியேட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவங்க டேரக்டர்ஸ் பார்த்ததா என்ன புதுசாக இப்படி ஒன்று பண்ணியிருக்காங்க, இவங்க இந்த டீம் இப்படி எதிர்பார்க்கலையே அப்படின்ற மாதிரி சொன்னதான் என்கிட்ட கால் பண்ணி கேட்டாங்க. ஸோ அது வேணுங்கிறதுக்காக தான் அது பண்ணது. புதுசாக ஒன்று இருக்க போது அது புதுசாகவே இருக்கட்டும், இப்போதுலேருந்தே எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டாம், படம் அந்த டைமில் நம்ம சொல்லுவோம் என்னன்றது. அப்போ அந்த ஜானராகவே, ஏன்னா நம்ம ஒன்று சொல்ல இப்போ எல்லாமே அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க டக்குன்னு. ஸோ அது வேண்டாம், நம்ம அது கான்க்ரீட்டாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம், அந்த புதுசாக இருக்க போது அது அந்த டைமில் சொல்லிக்கலாம் அப்படின்னு. ஒரு ஆர்கானிக்காகவே சஸ்பென்ஸ் பிரேக் பண்ணிக்கலாம். அதுக்கான ஹைப் இருக்கட்டும். ஆமாம், பெரிய ப்ரமோஷன்ஸ்லாம் அதுவும் இல்லாமல் அழகா ப்ராப்பராக பண்ணது. பட் ஆனால் எனக்கு இது ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் லொக்கேஷன் வைஸும் சரி, லைக் நட்டி சார்ஸ் நிறையா சொன்னதுக்கு அப்புறமும் லைக் வந்து டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்டப்பானாக தான் இருந்திருக்கீங்க. லைக் நான் இது பண்ணுறேன், இது பண்ணால் கரெக்டாக வரும்ன்ற மாதிரி. ஸோ எந்த இடத்துலையுமே அதை மாற்றிக்கணும்னு தோணவே இல்லையா? எந்த ஒரு இடத்துலையும் ஏன் ஸ்டப்பானாக இருந்தீங்க ஆக்சுவலி? இல்லை, அந்த விஷயந்தான் எனக்கு ஆனஸ்டாக சொல்லணும்னா, இந்த படத்துக்கு மேலே நான் ரொம்ப நம்பினேன். இந்த படம் கண்டிப்பாக இந்த படத்தினால எல்லாருக்குமே ஒரு பேர் வரும், எனக்கு ஒரு பெரிய பேர் வரும் நான் நம்பினேன். அந்த விஷயத்தில் நான் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். அண்டு அதில் மற்றபடி லைட்ஸ் அந்த விஷயங்கள் ஒரு 2 இடங்களில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆனாலும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பட்ஜெட், லென்ஸ் அண்ட் கேமராவில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஏன்னா அந்த மெயினே அதான் நிறைய பேர் கேட்டதே அந்த லென்ஸ், என்ன ஒரு லென்ஸ் புதுசாக இருக்கே, ஒரு விஷனாக புதுசாக இருக்குது, அந்த ஷாலோ டெப்த் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டது தான். ஸோ இப்போ கேட்குறாங்க இல்லையா, அதெல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணது. ஓகே. ஸோ அது என்னமோ ஒன்று உள்ளே தோணுச்சு அப்போ பண்ணணும். கதை கேட்டோன்னே இமீடியட்டாக சொன்னேன் நான். ஒரு வித்தின் 5 minutes நான் சொன்னேன், ஏன்னா கேமராவில் போகலான்றப்போ கேமரா லென்ஸ் இதில் போகலாம் அப்படின்ட்டு. என்ன ப்ரோ டக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னாரு. இல்லை ப்ரோ இது ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர் கதை சொல்லும் போது என்னென்னா மைண்டில் ஓடிடும் விஷயம் நமக்கு. ஓகே, இந்த சீன் இந்த மாதிரி கலர் டோன்ஸ் எல்லாமே நம்ம ஒரு மைண்டில் ஒரு ப்ரீவியஸாக ஓடும் மைண்டில். அண்டு சொன்ன உடனே டக்குன்னு ஒரு மைண்டில் வந்து இந்த லென்ஸ் தான் சனமாஃபிக்காக போகலாம், இந்த லென்ஸில் போகலாம், இந்த லென்ஸ் நல்லா இருக்கும் அதுக்கு அப்படின்னு சொன்னால் அவரும் அதுக்கப்புறம் பார்த்தாரு, அந்த லென்ஸோட ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்தாரு, யூடியூப்பில் பார்த்தாரு, அதை பற்றி படிச்சுட்டு கரெக்ட் ப்ரோ இதுலேயே போகலாம் அப்படின்னாரு. ஸோ அவருமே இந்த லென்ஸ்க்காக நிறைய சப்போர்ட் பண்ணார். அண்ட் இந்த மாதிரி வார் சீக்வன்ஸ் இருக்கிற படத்துக்கு வந்து ரெஃபரன்ஸ் படமாக என்னென்ன படங்களை நீங்கள் பார்த்தீங்க சார்? ரெஃபரன்ஸ் படம் நிறைய படங்கள் பார்த்தோம். ஆல் குவைட் அந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்னு ஒரு ஜெர்மன் வார் பேஸ் ஃபிலிம், அது நிறைய படங்கள் பார்த்தோம். அந்த மாதிரி அந்த ஜானலில் இருக்க நிறைய படங்கள் பார்த்தோம். பட் என்னென்னா அது ரெஃபரன்ஸாக பார்க்கலாமே தவிர அவங்க பட்ஜெட் வேறு நம்ம பட்ஜெட் வேறு. நீங்கள் அவங்க 1 டேக்கு செலவு பண்ணுறதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளது அதில் ஒரு 10% கூட நம்ம அங்கே 1 டேக்கு செலவு பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ அங்கே செலவு பண்ணுவாங்க. அவங்களோட மார்க்கெட் ஆப்வியஸாக வேறு இல்லை, வேர்ல்டு வைட் மார்க்கெட் இருக்கப்போ அதோட வேறு, நமக்கு அது வேறு. ஸோ பட் அந்த விஷுவலை எந்த அளவுக்கு ஃபுல் ஆஃப் பண்ண முடியும், அந்த ஃபீலை எந்த அளவுக்கு நம்ம ஃபுல் ஆஃப் பண்ணி ஆடியன்ஸுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றது தான் நாங்கள் வந்து கிராப் பண்ணி நாங்கள் ஒன்று அதுக்கு கட் டவுன் பண்ணி பண்ணது. ஸோ அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு ஆதி கிடையாது, 3 ஆதி. இன் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒன்று ஹீரோ, இன்னொன்று டைரக்டர், இன்னொன்று ப்ரொடியூசர். விச் ஆதி இஸ் கம்ஃபர்டபுள் டு யூ? நானே ஷாக் ஆகிட்டேன். நம்மளே படம் பண்ணி ரிலீஸ் ஆகிட்டு வந்து எனக்கே யாரோ ஒரு புதுசாக ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறான். என்னென்ன சொன்னீங்க? ஹீரோ ஆதி, டைரக்டர் ஆதி, ப்ரொடியூசர் ஆதி, மியூசிக் டைரக்டர் ஆதி, மியூசிக் டைரக்டர் 4 ஆதி, லிரிக் ரைட்டர் ஆதி, 5 ஆதி, சிங்கர் ஆதி 6. அவரு பல பரிமாணங்கள்ல இருந்துட்டு தான் இருக்காரு படத்துல. அந்த படத்துக்கு அவரே ப்ரமோஷனும் பண்றாரு, ஆங்கர் ஆதி அப்படின்னு சேர்த்துக்கலாம். ஆமா. பட் இதுல இந்த 3ல எது எந்த ஆதி உங்களுக்கு கம்ஃபர்டபுள்? இல்ல ஆதி கம்ஃபர்டபுள், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்லி ஆதி கம்ஃபர்டபுள். ஓகே இல்லைங்க. இப்போ எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட கதை சொல்றாரு. இப்போ நீங்க சொன்னீங்களே டைரக்டரா இருக்கக்கூடிய டிஸ்கஷன், நான் இந்த லென்ஸ் போறேன்றப்போ அதை படிச்சுட்டாரு. அடுத்த சைடு அது ப்ரொடியூசராகவும் ஒரு பக்கம் யோசிக்கணும். ஸோ இந்த லென்ஸுக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்றப்போ அந்த டேர்ம்ஸ் நீங்கள் பேசியிருப்பீங்களா? ஒரு மாதிரி ஒரு பக்கம் ப்ரொடியூசராகவும் உங்கள் ஒர்க் போயிட்டு இருந்திருக்கும், ஒரு பக்கம் டைரக்டராகவும் டிஸ்கஷன். அல்டிமேட்டாக படத்தோட அவுட்புட்டுக்கு தானே பேசுகிறோம். அது அவருக்குமே புரியும், எதுக்கு பேசுகிறோம் எது பேச வேணான்னு அவருக்குமே புரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி அன்வான்ட் டிஸ்கஷன்ஸ் இருக்காது. ஓகே. அவர் எனக்கு ஃபோன் வருதுனாலே ஏதோ ஒரு வாண்டட் கரெக்டான விஷயத்துக்கு தான் ஃபோன் பண்ணுவார். அது கரெக்டாக அப்படி இருக்கும் அப்படின்றதுனால அது பெருசாக டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி என்ன ப்ரொடக்ஷன் வேல்யூவே டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. ஓகே. அது மாதிரி நான் வேணும்னு இது கேட்டேன்னா அவர் ஓகே கொடுத்துருங்கன்றார், அவ்வளோதான். ஸோ நானும் அது தெரியும், இந்த பட்ஜெட் என்ன பண்ண முடியுன்றது தெரியும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ அடுத்து உங்களோட மைல்ஸ்டோன் உங்கள் கெரியரில் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் ஏதாவது வச்சுருக்கீங்களா? லைக் நெக்ஸ்ட் நான் பண்ண போகிற படம் இந்த மாதிரி இருக்கணும், சம்திங். நெக்ஸ்ட் பண்ண போகிற படம் இல்லை, எனக்கு லைஃப்பில் 2 படம் இருக்குது. எனக்கு அந்த மாதிரி படம் என் லைஃப்பில் ஒரு தடவையாக பண்ணிடணும் அப்படின்றது. ஒன்று பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்னு வில் ஸ்மித்தோட படம், அந்த மாதிரி ஒரு படம் ஃபீல் குட் படம் பண்ணணும். இன்னொன்று கிளாடியேட்டர்னு ரசல் குரோ படம்.
இந்த 2 படங்கள்ல ஒரு படத்தையாவது நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்றதுல இருக்கு. ஓகே. ஸோ ரெண்டுமே 2 பக்கம் இருக்கு. ஸோ அதை வந்து பயங்கரமாக சூஸ் பண்ணியிருக்கீங்க. பட் அதில் கடைசி உலக சேர்த்துக்கலாம். 3 வச்சுக்கலாம். 1 பண்ணியாச்சு, 2 வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் நீங்கள் ஸ்டார்டிங் உங்களுடைய நீங்கள் ஆஃப்டர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட ஜேர்னி ஆக்சுவலி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இன்றைக்கி இந்த மாதிரி உங்களை பார்த்துட்டோம் நாங்கள். பட் அப்போ ஒரு கனவுகள் இருந்திருக்கும்ல, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் படித்த காலங்கள், பயிற்சி பெற்றது, ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி படங்கள் பண்ண போகிறோன்ற ஒரு டேஸ் இருந்திருக்கும். ஸோ அப்போ என்ன மாதிரியான படங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க? நான் அசிஸ்டண்ட்டாக நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். பெரிய கேமராமேன்ஸ்கிட்டே ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்டு அவங்கள்ட்ட பண்ணிவிட்டு 2019 நான் ஃபஸ்ட்டு பண்ண படம்னா கனடாவில் ஒரு பேரல் சினிமா தான், ஃபெஸ்டிவல் ஃபிலிம் தான் நான் பண்ணது. ஆக்சுவலாக பிங்கி எல்லி அப்படின்னு ஒரு படம், அது மோர் தென் ஒரு 35 to 40 அவார்ட்ஸ், இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காது. அண்டு அந்த படத்தில் தான் எனக்கு NFDCயில் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் அவார்ட் கிடச்சிது 2019. அண்ட் அந்த படம் 2019 ரெக்கமெண்டட் லிஸ்ட்டில் இருக்குது NFDCயில். ஸோ அதே டேரக்டரோட அடுத்த படம் 17 ஒரு படம் பண்ணேன். அண்ட் அந்த ப்ரொடியூசரோட அடுத்த 2 படம் நானு குசுமா அண்ட் லட்சின்னு 2 படம். இது எல்லாமே ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ், எதுவுமே வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகாது. ஒன்லி இன் ஃபெஸ்டிவல்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ், கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ், இங்கே மட்டும் தான் ஸ்க்ரீன் ஆகும். ஸோ நான் அப்போ ஒரு டைம் யோசித்தேன், ஓகே நம்ம இன்ஸ்டியூட் முடிச்சிருக்கோம், நம்ம இதில் தான் ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸாக தான் பண்ண போகிறோன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டே க்ரியேட் ஆகிடுச்சு எனக்கு. அதை பிரேக் பண்ணுற மாதிரி தான் இது ஒரு படம் சிவகுமாரின் சதுன்னு வந்துச்சு. அது பண்ணும் போதே தெலுங்குல தாரான்னு ஒரு படம் கமிட் பண்ணேன். அது ஒரு பொய்டிக்கான படம். அதுக்கடுத்து ஒரு க்ரைம் த்ரில்லர் கமிட் பண்ணேன். இது 2மே முடிச்சு ரிலீஸ் ஆக போகுது, இப்போது நெக்ஸ்ட் மந்த்தில் ரிலீஸ் ஆக போகுது. அது ஓகே. அதுக்கு இது பண்ணி முடிக்கும் போது தான் இந்த கடைசி உலக போகுது. ஓகே. ஸோ பேக் டு பேக் அப்போ ரிலீஸஸா அடுத்து? சமங்க ஹாப்பி. தேங்க்யூ. ஓகே. அண்ட் ஆதி அவர்கள்கிட்ட ஒரு டைரக்டராக அந்த என்னதான் முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் ஒரு டைரக்டராக வந்து எந்தெந்த ஃப்ரீடம் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிது, எந்தெந்த விஷயங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியதாக இருந்தது? அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியது எதுவும் நான் ஃபீல் பண்ணதில்லை. ஈஸி. அது என்னென்னா மல்டி டாஸ்கிங்காக இருக்கும் ஸ்பாட்டில். இப்போ ஒரு படம், இப்போ நான் சொன்ன தெலுங்கு படங்கள் ஆகட்டும், நான் சொன்ன அந்த பேரல் சினிமா ஆகட்டும், டேரக்டர் என்னென்னா ப்ரீவியஸ் பண்ணி எல்லாம் வந்துச்சுன்னா டேரக்டர் வேலையை மட்டும் பார்ப்பாங்க, மானிட்டர் மாதிரி உட்காந்துருப்பாங்க. நம்ம வேலையை பார்த்தா போதும். லைட் கரெக்டாக இருக்கா, நமக்கு ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கா, லென்சிங் கரெக்டாக இருக்கா, ஆர்டிஸ்ட் பொசிஷன் கரெக்டாக வந்தாங்களா, ஃப்ரேமில் ஏதாவது கொஞ்சம் அன்பேலன்ஸாக இருக்கா, ஃபைனல் ஃப்ரேமில் ட்ராக்கில் ஏதாவது சின்ன ஜோக், இதை மட்டும் கவனிச்சா போதும். பட்டு இதில் என்ன ஆகும்னா, இப்போ ஆதி நடிக்கிறாரு, அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு. ஸோ அவர் நடிக்கிறப்போ இத்தனை ஆர்டிஸ்ட்டு, இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, இப்போ அவர் நடிக்கிறதையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், டைரக்ஷன்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், டைலாக்ஸ் எல்லாத்துக்கும் பேசுகிறாங்களான்னு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ நம்மளும் அதில் கொஞ்சம் இதாக பண்ணணுன்றப்போ அது கொஞ்சம் டபுள் ஒர்க்காக எனக்கு இருந்தது. ஸோ மற்றபடி எனக்கு அவர்கிட்ட வாங்குறது கஷ்டம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ஒரு ஃப்ரீடம் இருந்தது. சூப்பர். ஸோ இன்னொரு பக்கம் வந்து நிறைய நாங்கள் அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணியெல்லாம் பார்த்துருக்கோம். பிகைண்ட் த சீன்ஸாக ரொம்ப ஜாலியாக அந்த மனுஷன் வந்து ரொம்ப சீரியஸான பாட்டெலாம் கூட ஒரு மாதிரி ஜாலியாக போட்டுருவாப்புல. ஒர்க்காகவே சொல்கிறேன், பிகைண்ட் த சீன்ஸாக ஒரு கேண்டிடாக இருப்பாப்புல. ஹீரோவாகவும் அப்படி பார்த்துருக்கோம். பட் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பு. ஸோ டேரக்டராக இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டேரக்டராக ரொம்ப பரபரப்பாக சுற்றிட்டு இருப்பாப்புல. இல்லை அங்கேயே ஒரு ஜாலியான ஒரு செட்டில் ரொம்ப ஜாலிங்க. இந்த செட்லேயுமே ஆமாம்மா ஜாலியாக தான். ஜாலினா என்ன சொல்கிறது, அது மைக் எடுத்துட்டாருன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 150-200 பேர் இருப்பாங்க. வாங்க சூப்பர் சூப்பர் கத்திட்டு அவங்கள எனர்ஜி கொடுத்துட்டு அப்படியே அவங்க கூட இவரும் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படியே உள்ள இறங்கிடுவார் உள்ள ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே சந்தோஷமாக அப்படி ரொம்ப ஜாலி தான், வைபோட தான் இருப்பார். ஓகே. ஸ்பாட்டில் சரி, என்ன நீங்களும் ஒரு மாதிரி பயங்கர ஸ்டைலாக தான் இருக்கீங்க, பியர்ட் அண்ட் ஹேர் ஸ்டைல்லாம் வச்சு பேசுவோம் அதை பற்றி. இல்லை இந்த படமும் நிறையா அது ரிலேட்டடான கேஸ்டிங்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு ஆஃபீஸர்ஸாக ஏதாவது கொடுத்தாரா? நீங்கள் எதாவது வேணான்ட்டீங்களா? பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இப்போ இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்போ ஆக்டிங்? ஆமாம் வச்சுக்கலாம், சொல்லலாம். ஓகே. அப்போ நான் நினச்சது தான் பண்ணியிருக்காரு அவர், கரெக்டு தாங்க. ஓகே. ஸோ அது எப்படி இருந்தது ஆக்சுவலி? இல்லை ஆக்சுவலாக அந்த கேரக்டர் ஒருத்தர் பண்ண வேண்டியது, அவருக்கு திடீர்னு ஏதோ ஃபேமிலியில் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஏதோ வர முடியல. கோயம்புத்தூரில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த லொக்கேஷனில் இருக்கும், உடுமலைப்பேட்டை தாண்டி அந்த ஃபாரஸ்ட் உள்ளே இருக்கும். வேறு ஆப்ஷனே இல்லை, யாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாரும் டைலாக் பேச மாட்டாங்க. என்ன பண்ணுறது சில டக்குன்னு பார்த்தாரு, ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ அப்படின்னு. ஓகே. அவ்வளோதான், பார்த்தா கட் பண்ணால் சினிமாவில் வர மாதிரி காஸ்டியூம் மாற்றி நின்று நடிச்சிட்டேன். ஓகே. பட் அப்போ உங்கள் ஃப்ரேமிங்கில் யார் உட்காந்துருந்தா? உங்கள் ஸ்டெடிகேமில் தான் போட்டிருந்தேன் நான். ஓகே. ஸ்டெடிகேம் ஆப்ரேட்டர் தான் பண்ணார். ஓகே. ஃப்ரேம் வச்சுட்டேன், ஃப்ரேம் வச்சுட்டு ஸ்டெடிகேம் ஆப்ரேட்டர் 2 தடவை ரிஹர்சல் பார்த்துட்டு அப்படி பண்ணது. ஓகே. ஏன்னா உங்கள் டீம் குஷியாக இருப்பாங்கல்ல, எது டக்குன்னு நீங்கள் ஃப்ரேம் உள்ளே போகிறப்போ. அவங்க டீம் வந்து இப்போ படம் ரிலீஸ் ஆனால் கிராப் எடுத்து என்ன ஏதாவது மீன் போடுறதுக்கு ரெடியானாங்க எங்கள் டீமு. அப்படியா? ஆமாம். ஏன் அப்படி பண்ணுறாங்க? ஏன்னா ஸ்பாட்டில் நம்ம ஏதாவது சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க. சூப்பர். இப்போ நிறைய இடம் வந்து நீங்கள் சினிமாட்டோகிராஃபராக யோசிச்சிருப்பீங்க, நம்ம பார்த்து எடுத்து DA
பண்ணது அங்கங்கே கரெக்டாக இருக்கா, எப்படி இருக்குது, இது எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்கன்றதெல்லாம் யோசிச்சிருப்பீங்க. இப்போ நடிக்கிறப்போ லைட்டாக ஒரு அந்த பக்கம் ஏதாவது யாராவது என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் வந்திருக்கும்ல? இங்கே எல்லாம் பாசிட்டிவ் தான் சொன்னாங்க. ஓகே, பாசிட்டிவாக சொன்னாங்க. பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. நீங்கள் ஹாப்பி இல்லை சார் நீங்கள் நடிச்சதுல? நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஹாப்பியா? நீங்கள் நடிச்சதை பார்த்து நடிச்சது பார்த்தா happy. அப்போ ஓகே ஃபைன். படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிட்டு இருக்கு. உங்கள் சினிமாட்டோகிராஃபி டீம் பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலி என் டீம் தான் பில்லர். எனக்கு என்னோட அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ். இந்த படத்தில் என்னோட அசோசியேட்ஸ் வந்து கண்ணதாசன், பிரசன்னா, இவங்க 2 பேரும் என் இன்ஸ்டியூட்டில் என் கூட படித்தவங்க. மேஜர் போர்ஷன்ஸ்க்கு இவங்க வந்தாங்க. அப்புறம் ரேணுன்னு சொல்லிட்டு என் கூட ஒர்க் பண்ண, நான் என்னோட பிகினிங் பீரியடில் என் கூடயே ஒர்க் பண்ண ஒருத்தர், அவரும் கூட ஒர்க் பண்ணார். அண்ட் என்னோட அசிஸ்டன்ஸ் பிரபஞ்சன், அரவிந்த், ஜாவித், எல்லாருமே. ஆக்சுவலாக என்னென்னா இது டே நைட்டாக போகும் ஷூட்டு. காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா அடுத்த நாள் காலைல 6 மணி வரைக்கும் போகும். இப்போ நமக்கு வந்து உட்காரத்துக்கு ஸ்டூல் போடுவாங்க, ஏதோ உட்காந்துருவோம் சேரில் ஒரு 2 நிமிஷம் உட்காருவோம். பட் அசிஸ்டன்ஸுக்கு வந்து அப்படி இருக்காது. அண்டு இந்த 24 கிராஃப்ட்லேயே சினிமாட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதா இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு டேரக்டர் வந்து ஷார்ட் சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், அசிஸ்டன்ட் டேரக்டர் டைலாக் சொல்லிட்டு உட்காந்து சொல்லி கொடுக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். பட் ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு ஷார்ட்டை வச்சு அந்த ஷார்ட் முடிச்சு எடுத்து முடிச்சோன்னே அடுத்த ஷார்ட் சொல்லிவிடுவாங்க. அதுக்கு நாங்கள் ரெடி பண்ணணும், லைட் பண்ணணும், ட்ராக் பண்ணணும், கேமரா வைக்கணும், எல்லாம் பண்ணணும். அது ரிப்பீட் ஆகும். மறுபடியும் அந்த ஷார்ட் முடிச்சோம் அடுத்த ஷார்ட். ஸோ இது கண்டினியூஸாக. இதில் என்னென்னா பேரலாக இன்னொன்று ஒரு படி மேலே என்ன நடக்கும்னா அடுத்த சீக்வன்ஸுக்கு லைட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கணும். ஆர்டிஸ்ட் திடீர்னு கிளம்புற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். திடீர்னு லொக்கேஷன் பர்மிஷன்ஸ் வந்து 6 மணிக்கு மேலே இல்லைம்பாங்க. அந்த மாதிரி சினாரியோவில் வந்து நம்ம ஒரு மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் லைட் பண்ணி டீமை ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது வந்து என்னோட டீம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்னோட ஃபோக்கஸ் பில்டர்ஸ், என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மங்கியோட ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு உங்களுக்கு, அடுத்து எலிஃபெண்டோட நடந்துச்சா? நிறைய அனிமல்ஸோட இந்த படத்தில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன்ஸ் அந்த மாதிரியான லொக்கேஷன்ஸ் இது மறையூரில் அந்த ஃபாரஸ்ட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அந்த புலி அண்ட் ஃபால்ஸில் வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் சீக்வன்ஸு. அதை முடிச்சுட்டு இறங்கும்போது ஆக்சுவலாக அது ஒரு ஃபாரஸ்ட் தாண்டி தான் போகணும். அது ரிட்டர்ன் அதே வழியில் தான் வரணும். ஸோ நாங்கள் எங்கள் வண்டி தான் ஃபஸ்ட்டு வருது. நாங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சோன்னே கிளம்பிட்டோம். சரி கொஞ்சம் லைட் இருக்கும்போது போகலான்னு பார்த்தா இருட்டிடுச்சு. டக்குன்னு க்ளவுட்ஸ் வந்து இருட்டிடுச்சு. முன்னாடி போகும்போது ஒரு பொலேரோ வண்டி பிக்கப் வெஹிக்கிள் வந்துட்டு சார் முன்னாடி யானை இருக்குது பார்த்து போங்க அப்படின்ட்டாங்க. சரி இவன் எப்படி வந்திருப்பாரு, இவரு தான் வந்திருக்காரு, நம்ம போவோம் அதே வழியில் போய்டுவோம்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறோம். சரி டவுட், எனக்கு சின்ன டவுட்டு. என் அசிஸ்டன்ட் பிரபஞ்சன்கிட்ட சொல்கிறேன், ஏறா பொறுமையாக பின்னாடி என்ன வண்டின்னு பார்த்து அமுச்சு விடுன்னு. பின்னாடி நம்ம வண்டி தான் வருதுன்னா அமுச்சு விடுன்னா நம்ம ஹெலிகாம் கார்த்தின்னு சொல்லிட்டு அவருடைய வண்டி. தம்பி போடா அப்படின்ட்டேன். ஓகேண்ணா நான் ஒன்று சந்தோஷமாக முன்னாடி போனார். போய் அந்த டேர்னிங் கட் பண்ணி அப்படி நிற்கிறோம். ஒரு 5-6 யானை நிற்குது. அந்த பக்கம் வந்து இதே மாதிரி வண்டி நிற்குது. யானை நிற்கிறதுனால அந்த ஆப்போசிட்லையும் நிற்குது. எல்லாம் நடு ரோட்டில் நிற்குது யானைங்க. அந்த பக்கம் நின்றவர் என்ன பண்ணிட்டாரு, ஹெட்லைட் வந்து டிம்டிப் பண்ணார். அது யானை வந்து குட்டியில் இருந்ததுனால ரொம்ப அக்ரெசிவ் ஆகிடுச்சு. ரிட்டர்ன் போன யானை அந்த பக்கம் தானே போயிருக்கணும். யூட்டர்ன் பண்ணி எங்கள் பக்கம் வந்துருச்சு. எங்கள் வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறோம், எங்கள் வண்டி பின்னாடி இன்னொரு வண்டி நிற்குது. ரிவர்ஸ் எடுக்கவே முடியாது. முன்னாடி போன அந்த ஹெலிகாம் ஆப்ரேட்டர் வண்டி ரிவர்ஸ் எடுத்து வராங்க. ஆல்மோஸ்ட் முட்டுற மாதிரி வந்து நிறுத்திட்டு ஆகணும். அண்ட் யானை வந்து கிட்ட வந்து அது என்ன நினச்சதோ தெரில. சரி பாவம் நினச்சிதான் தெரில. ஒரு அடி டிஸ்டன்ஸு வந்து நின்றுட்டு மிரட்டிட்டு போயிடுச்சு அது. ஸோ அப்பாடான்னு ஒரு நிமிஷம் கை காலெலாம் இப்போ நினைக்கும் போதே கூட லைட்டாக சில்லுன்னு அது கையெல்லாம். ஓகே. ஸோ அது மாதிரி லைவான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நடந்திருக்கு. வைல்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ ஃப்ரம் டிஸ்கஷன் டு நவ் இப்போ படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு வெற்றிகரமான டாக்ஸ் வந்திருக்கு. இப்போ ஒரு ஹாப்பியான மனநிலை இருக்கும்ல. ஸோ ரொம்ப மறக்க முடியாத ஒரு டே நீங்கள் ஒர்க் பண்ணதில் இந்த படத்தில் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் இப்போ வரைக்கும் ஏதாவது திஸ் டே ஓகே இதுக்கு நான் திரும்ப போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு டே இருக்கு? எல்லா நாளும் தான். எல்லா நாளும் எனக்கு கேமரா கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓகே. அது இல்லை இந்த நாள் அந்த நாள் குறிப்பிட்டலாம் சொல்ல முடியாது. அன்றைக்கி இருந்தால் அன்றைக்கி ஃபுல்லாக கேமரா கூட இருக்கணும் அப்படின்றது தான். ஓகே நைஸ்ங்க. போயிட்ரியா சொல்லிட்டீங்க. ஆமாம் ஓகே. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலி. இந்த மாதிரி கவிதை மாதிரி சொல்வீங்களா? அடாடா என்ன ஒரு பக்தி. கவிதைலாம் இல்லை, எனக்கு பிடிச்சது அதுதான். இட் மீன்ஸ் அ லாட் ஆக்சுவலி. ஸோ அது மாதிரி லைக் உங்களுக்கு இன்டூ டைரக்ஷனும் ஏதாவது எண்ணங்கள் இருக்கா? ஐயா நல்லா போயிட்டு இருக்கு. ஏதோ சொல்றீங்க ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட். இல்லை அது எல்லாருக்குள்ளேயும் ஒரு இது இருக்கும். பட் இப்போதைக்கு வந்த வேலையை கரெக்டாக பண்ணுவோம். ஓகே. எனக்கு நிறைய படங்கள் நல்ல படம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நல்ல படங்கள் பார்த்து அதோட இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி படங்கள்லாம் லைஃப்பில் பண்ண பிறகு நம்ம அடுத்த ஏதாவது யோசிப்போம். சொன்னது ஜீவா சாருக்கு அப்புறம்லாம் ஒரு வெற்றிடம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் நிரப்பிட்டீங்கன்னா சினிமாட்டோகிராஃபர் கம் டைரக்டர் அதை நிரப்புறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நட்டி சார் இடத்த நிரப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். ஆக்டிங். ஓகே ப்ரோ. ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ என்னைக்கு சக்ஸஸ் மீட் என்னைக்கு ஏதாவது பேசுனீங்களா? சீக்கிரம் இருக்கும். கூடிய சீக்கிரம் இருக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பி சீரியஸ்லி. ஏன்னா நீங்கள் வந்து படித்த டைமில் நீங்கள் ஒர்க் பண்ண நீங்கள் எதிர்பார்த்த சினிமாவில் நிறைய விஷயங்களும் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நினச்ச விஷயமும் மேனிஃபெஸ்ட் பண்ணதும் நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ கடைசி உலக போருக்கு பெரிய வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களோட படம் இதே மாதிரி பெரிய அளவில் வெற்றி பெறணும். தேங்க்யூ. ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஜெயா டிவி நேயர்களுக்கு ரொம்ப நன்றி.